Hi all and welcome back to Tirupati YouTube channel. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரவா கேக் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். அது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். அதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி அந்த மிக்ஸை வந்து ஊற்றிக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்துக்கலாம். ரவையை போட்டுக்கலாம். இப்போ ஈனோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஈனோ இல்லைன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான். அப்படி எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியிலே இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்ன மெஷர் பண்ண டம்ளர்லேயே 1/4 டம்ளர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கிறேன். அதில் மணல் ஆட் பண்ணிக்கிறேன். மணலுக்கு பதில் நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் விசில் லப்பர் மட்டும் போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கேக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் மைதா மாவு போட்டுக்கலாம். அதை நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க. அதிலே பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு வந்து மாவு வந்து நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம அந்த கேக் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட போயிடும். இப்போ குக்கர் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் பாக்ஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். கரெக்டாக வைக்கணும். சூடாக இருக்கும். இப்போ நம்ம மேலே தட்டு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க தட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, வெந்திருக்கு இல்லைன்ட்டு.
இப்போ நம்ம செஞ்ச கேக் வந்து நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு சூறு வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு கேக் வந்து கையில் ஓட்டல. இப்போ நம்ம கேக் பாக்ஸ் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க, சூடாக இருக்கும். நல்லா ஆறதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு சைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுலாம். இப்போ ஒரு தட்டை வந்து திருப்பி போட்டு இப்போ நம்ம கேக் பாக்ஸை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. நம்ம பட்டர் ஷீட் போட்டதுனால அந்த அடியில் வந்து ஒட்டாமல் வந்துருக்கு. பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க. இப்போ நம்ம கேக்கை வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சுகர் சிரப் சர்க்கரை பாவு வந்து ஊற்றிக்கலாம். சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக சர்க்கரை பாவு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் சர்க்கரை பாவு ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே டெக்கரேட்காக வெள்ளரி விதை, பாதாம், திராட்சை இதை போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இருந்தால் டெக்கரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே கூட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்துருக்கா இல்லையான்ட்டு, சாஃப்டாக இருக்கான்ட்டு. கட் பண்ணுறப்பே நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.